திருவள்ளுவர் தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். குரல் வழி நடப்போம், சமத்துவ சமுதாயம் பேணுவோம் என்று எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். திருவள்ளுவர் தினத்தையொட்டி சென்னை மெரினா ஒட்டிய காமராசர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் திருவள்ளுவர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விழுப்புரத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு வனத்துறை அமைச்சர் பொன்முடி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகங்களை வழங்கிய அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது தமிழ்நாடு என்றாலே வெறுப்பு கொண்ட ஆளுநர் தமிழ்நாடு அரசியலில் தலையிடுவது மோசமானது என்றார். சென்னை பெசன்ட் நகர் மாநகராட்சி பூங்காவில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு கவிஞர் வைரமுத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குமரிக்கடலில் கலைஞர் எழுப்பிய திருவள்ளுவர் சிலைக்கு வெள்ளி விழா ஆண்டை உலகம் வியக்க விழா எடுத்து கொண்டாடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தார். இந்திய பிரதமருக்கு இந்த அறிவு திருக்கூட்டத்தின் சார்பில் ஒரு அழகான வேண்டுகோளை விடுக்க நான் ஆசைப்படுகிறேன். திருக்குறள் உலக பொதுமறை என்பதனால் எந்த ஒரு தனி மதமும் அதை சொந்தம் கொண்டாட முடியாது என்பது தமிழர்களின் எண்ணம். எனவே ஒரு குறிப்பிட்ட மதத்தார் இது எங்களுடையது என்று சொந்தம் கொண்டாட முடியாத அளவுக்கு திருக்குறளை உலக பொதுமறை என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு அறிவிக்க வேண்டும் என்று அவரை நாங்கள் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன், மதங்களை சாரா மனிதம் பாடியவர், இளமை சொல்லால் உலகுக்கே வழிகாட்டும் வள்ளுவரை வணங்கி பணிகிறேன் என்று கவிதையில் வாழ்த்து பாடியுள்ளார். சாதி, மதம், இனம், பாலின பேதமின்றி காலத்தால் அழியாத உலக புகழ்பெற்ற திருக்குறளை படைத்த திருவள்ளுவர் காட்டிய திசையில் பயணிக்க உறுதியேற்போம் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திருவள்ளுவர் தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.